மிதிலை நகர வீதியில் ராமன் நடந்து செல்லும் போது கன்னி மாடத்தில் நின்று கொண்டிருந்த சீதையை ராமன் பார்க்கிறான். சீதையும் ராமனை பார்க்கிறான். இந்த சம்பவத்தை கம்பர் எவ்வளவு அழகாக வர்ணிக்கிறார் என்றால், கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான். பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிணித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் ஒரு சிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினார். வருங்கிலா நங்கையும் வசையில் ஐயனும் உருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினார். அவனும் நோக்கினான் அவளும் நோக்கினான். அந்த ராமன் அம்பு விட்டார். அதில் நோக்கம் இருந்தது, அர்த்தம் இருந்தது, வலு இருந்தது. நம் கலியுக ராமர்கள் விடும் அம்பில் அர்த்தமும் இல்லை, நோக்கமும் இல்லை, வலுவும் இல்லை. ஏனென்றால் இவையெல்லாம் வெறும் காகித அம்புகள். இவை எய்தவனின் முட்டாள்தனத்துக்கு எடுத்துக்காட்டு. ரகுபதி, get up. Get up. நீங்க படிக்க வந்தியா விளையாட வந்தியா? நான் படிக்கத்தான் எங்க அப்பா இந்த காலேஜே கட்டி வச்சிருக்காரு. இந்த காலேஜ் யார் கட்டினாங்க, எது கட்டினாங்கன்னு கேட்கல. சரி, உங்க அப்பா கட்டின காலேஜ்ங்கிறதுக்காக நீங்க என்ன வேணும் அக்கிரமம் செய்யணுங்கிற அர்த்தம் இல்ல. வெளியே போ. என்னைய வெளியே போ சொன்னீங்க? ஆமா. முடியாதுன்னு என்ன செய்வீங்க? நீ இந்த காலேஜ் மட்டும் இல்ல கண்ணா, வேற எந்த காலேஜ்குள்ளேயும் நுழையாதபடி செஞ்சிடுவேன். வெளியே போ. ஏய் ப்ரொஃபசர், எல்லாரும் முன்னாலே என்ன அவமானப்படுத்தி கிளாஸ் ரூமை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டல்ல? ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு. நான் உன்னை கிளாஸ் விட்டு வெளியே போக சொன்னதே உன்னை திருத்ததுக்காகத்தான், அவமானப்படுத்துறதுக்காக. ஓ எனஃப் மேன். பாத்தியா, கோல்டு பிளாட்டினம். நான் நினைச்சா உன்ன மாதிரி 10 ப்ரொஃபசர் வேலைக்கு வாங்குவேன். இன்னொரு தடவை என்ன கிளாஸ் ரூமை விட்டு வெளில அனுப்பிச்ச உன்னை ப்ரொஃபசர்னு கூட பார்க்காம கிளாஸ் ரூம்லயே கழுத்து நடிச்சு அங்கேயே கொண்டுடுவேன். கேளு ராஜு. அண்ணே சும்மா இருக்க. உங்கள மாதிரி பொறுமை யாரும் இருக்க முடியாது. இந்த சாக்கடை புடுவ நசுக்காம இருக்க மாட்டேன். ராஜு, நீங்க என் பேச்சு கேட்கல, மத்தவங்க எப்படி கேட்பாங்க? வா அண்ணே. ஏய் ப்ரொஃபசர் பாலு தம்பி தீவிடுவேன். சரி வாப்பா. சார் காமின். வாப்பா ரகுபதி. சார் என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன இதெல்லாம்? நீ செஞ்சதப்ப உணர்ந்துட்டே இல்ல, அதுவே போதும். ராஜு என்ன ஜென்ம விரோதையவே பாவிக்கிறான். நான் இந்த சண்டைக்கு இதோடு முட்டுப்புள்ளி வைக்கலாம்னு ஆசைப்படுறேன். ராஜு சின்ன வயசுல இருந்தே செல்லமா வளர்ந்துட்டான். கொஞ்சம் மூங்கோப்பி. காலேஜ் முடிஞ்சதும் நீ வந்து என்ன பாருங்க. வரேன் சார். அண்ணே இவன் கூட ஏன் நிக்கிறீங்க? இப்போ பழைய ரகுபதி இல்லப்பா. நான் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டேன். நிஜமாவா? ஆமா ராஜு, நான் மனசார சொல்றேன். நான் அவ்வளவு திமிரா நடந்துட்டும் கூட உங்க அண்ணன் கண்ணியமா நடந்துகிட்ட முறை என் கண்ணை தந்துடுச்சு. நான் ஏன் சண்டை போடுறோங்கிறத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இனிமே நடந்தது மறந்து 2 பேரும் நண்பர்களா இருங்க. ஹாய். இங்கயா? நான் வரேன். ஏய், ஒரு ஸ்மால் பேக் சாப்பிட்டு போலாம். ஐயோ, அண்ணனுக்கு தெரிஞ்சா திட்டுவார். தெரிஞ்சாதானே? இதுக்கு முன்னால உங்க அண்ணனுக்கு தெரியாம சாப்பிட்டது இல்லையா? இதோ பார், நம்ம புது நட்பு தினமும் வளர்ந்து உறுதி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த பார்ட்டி. நீ மறுக்கூடாது ப்ளீஸ். என்னப்பா இது? விரோதியா இருந்தா பயங்கர விரோதியா இருக்க, நண்பரா இருந்தா ரொம்ப இல்ல நெருங்குற. அதுதான் என் சுபாவம். கம் ஆன். ஓகே. நல்ல ஸ்மெல். அதனாலதான் நான் எப்பவுமே ஸ்காட்ச். நீ சாப்பிடலாம், எனக்கு கட்டுப்படி ஆகாது. நான் எப்போ இந்தியன் தான், அதுவும் இப்ப நிறுத்திட்டேன். இது உனக்காக.
வீடு வந்துருச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கப்பா வீட காணோம்? எங்கப்பா கூட்டிட்டு வந்திருக்க? சொல்டா. வெல் டன். ஏண்டா ராஸ்கல், என்னையா சாக்கடை புழுன்னு சொன்னேன்? ஏய், இந்த புழுவை அடிச்சு நசுக்குங்கடா. ஏய். ராஜு, வேண்டாம். ரகுபதி திருந்திட்டான். அண்ணன் எங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சாரு. அவன் திருந்தவே மாட்டான். அவனை வேண்டாம், ஆத்திரப்படாத. அவனை கொலை பண்ணி வெட்டி புதைச்சாதான் ஆத்திரம் தீரும். ராஜு, இப்போ உன் உடம்பு இருக்கிற நிலைமையில இப்படி எல்லாம் அலட்டி கூடாது. அமைதியார் ராஜு. அண்ணி, உங்களுக்கு அவனை பத்தி தெரியாது. நான் சொல்றது கேள. அவனை அடிச்சே தீரணும். இப்படி அடம் பிடிச்சா நான் அண்ணி, நீங்க சும்மா இருங்க. மேடம், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவருக்கு ரெஸ்ட் தேவை. ப்ளீஸ். நான் வரேன். ராஜு இது வரைக்கும் என்ன எதிர்த்து பேசினதே இல்ல. இன்னைக்கு நான் சொன்னதை கூட மதிக்காம எடுத்துரிஞ்சு பேசிட்டான். பழி உணர்ச்சி அவன் தலைமையில ஏறி இருக்கு. வெறி பிடிச்சவன் மாதிரி பேசுறான். நீங்க அவனை மாத்தலன்னா ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அந்த ரகுபதியும் அவன் ஆட்களையும் பழி வாங்காம விட மாட்டேன். எங்களுக்கு தெரியாம நீ அவனோட போனதே தப்புடா. டேய், அவன் எங்கடா போறான்? என் உடம்பு சரியாகட்டும். அவனை அடிச்சு நொறுக்கிடுற ராஸ்கல். வணக்கம். வணக்கம் சார். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரத்தத்துக்கு ரத்தம் தான் பரிகாரம் நினைச்சதுனால்தான் இப்போ ஒரு நாட்டுல ரத்தம் ஆறே ஓடிக்கிட்டு இருக்கு. துஷ்டனை கண்டா தூரம் இருன்னு சொல்லுவாங்க. அட நீங்க என்னப்பா, அந்த அமெரிக்கா ரஷ்யாவே சமாதான ஒப்பந்தம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இத பாரு ராஜு, நம்ம எண்ணங்கள் நல்லா இருந்தாதான் நம்ம செயல்கள் நல்லா இருக்கும். நம்ம செயல்கள் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். பை பீயிங் குட் யூ நெவர் ஃபீல் பேட். பை பீயிங் பேட் யூ நெவர் ஃபீல் குட். அந்த பையன் திருந்துட்டான்னு நினைச்சேன், அவன் திருந்தல. ஆனா நீ என் தம்பி, நீ திருந்தி நல்லா வாழணும்னு இந்த அண்ணன் நினைக்கிறதுல என்னப்பா தப்பு? ராஜு, நீ திருந்துடுவே எனக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த ரகுபதி திருந்தவே மாட்டான். ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ ஏற்கனவே கோபக்கார, மறுபடியும் சண்டே வரும், உன் படிப்பெல்லாம் கெட்டு போயிடும். அதனால உன்னை பெங்களூர்ல படிக்க வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். சாரிண்ணா, நான் போக மாட்டேன்.